நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜக தலைமையிலான கூட்டணி என்பது தவறான வாதம் என்றும், தேசிய அளவில் பாஜகவும் தமிழக அளவில் அதிமுகவுமே தலைமை தாங்குவதாகவும் தெளிவுபடுத்தினார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே அறிவித்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய இபிஎஸ், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டும் தேர்தலாக இது இருக்கும் என சாடிய அவர், வாரிசு அரசியல் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்றும் அது ஊழலுக்கே வழிவகுக்கும் என்றும் விமர்சித்தார். தன் மீதான புகார்களில் நிரபராதி என தீர்ப்பு வந்துள்ள நிலையில் திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளுக்காக நீதிமன்ற படிகளை ஏறி இறங்குவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை தருவதே தங்கள் இலக்கு என சூளுரைத்தார். தொடர்ந்து டிடிவி தினகரனுடனான இணைப்பு குறித்து பேசிய அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இருவரும் ஒன்றிணைந்து பயணிப்பதாகவும், தேர்தலுக்காக கூட்டணிகள் மாறுவது இயல்பான ஒன்றுதான் என்றும், இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.